நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வே. அன்பின் தேவனர் கருணையிலே அற்புதமாக எமை படைத்தீர், தற்பர நீரே எமை மீட்டீர். பொற்புடன் ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழ்கிறைவனானி. எத்தனை வழிகளில் உமதன்பை என்பீத்தமை நீராட்கொண்டே. அன்பின் தேவனர் கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எம்மை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கை ஊட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாள் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவீர். அன்பின் தேவனர் கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்தே அடியோர்
நற்கருணை ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்று இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இதயத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். இயேசு இதயம் அன்பான இதயம், இயேசு இதயம் கனிவுள்ள இதயம், இயேசு இதயம் கரிசனை உள்ள இதயம், இயேசு இதயம் நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிற இதயம். இயேசுவின் இதய அன்புல நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த நாளிலே இனி வரக்கூடிய 12 நாட்கள் முழு ஊரடங்கு என்ற பெயரிலே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே, நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய வேளையிலே வரக்கூடிய இந்த 12 நாட்களையும் இயேசுவின் இதய அன்பிலே நாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த தருணத்தில் நமக்கு பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் எழலாம். அது எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய பாதத்தை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுங்க. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நிதி அன்புல, இயேசுவின் தூய அன்புல வாஞ்சியோடு ஒப்புக் கொடுங்க. அந்த தேவனின்றி நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. தேவன் நம்மை அன்பு செய்கிற தேவன். பால் குடிக்குமாகவே தாய் மறக்கலாம், கருத்தாங்கினவள் தன்னுடைய பிள்ளையை மறக்கலாம். அப்படி மறந்துடனும் உன்னை நான் ஒருபோது மறக்கவே மாட்டேன் என்று சொன்ன தெய்வம் அந்த கல்வாரி மலையிலே இந்த அளவுக்கு நான் அன்பு என்று சொல்லி தன்னுடைய 2 கரங்களையும் விரித்து தன்னுடைய காணுண்ணிய அன்பை என்பித்து காட்டிய தெய்வம் இதோ அந்த அப்ப வடிவில நமக்காக காத்திருக்கிறார். மகனே, மகளே, வா. சுமை சுமந்து சோர்ந்து போய் இருக்கிறாயா? என்னிடம் வா, நான் உனக்கு இளைப்பாற்றல் தருவேன். நான் உனக்கு இளைப்பாற்றல் தருவேன். உங்களுடைய சுமைகள் இறக்கி வைங்க, உங்களுடைய கஷ்டங்கள் இறக்கி வைங்க, உங்களுடைய துன்பங்கள் இறக்கி வைங்க. தேவனால் முடியாது மட்டுமே கிடையாது. இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், மன காயங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் தூய இதயத்தில் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை ஆளட்டும். இந்த நேரம் நம்ம ஒவ்வொருவரையும் இயேசுவின் தூய இதயத்தில் ஒப்புக் கொடுத்து, இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. பக்தியோடு இயேசுவின் தூய இதயத்துல நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து, நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து, வாஞ்சியோடு இயேசுவின் இருதயமே என்ற பாடலை பாடி ஜெபிக்கலாமா? இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதினால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் தூய இதயத்தில் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து பக்தியோடு பாடலாமா? இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு.
இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீனை பெறுமே. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர்த்தெழும் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. நம்முடைய கடவுள் இரக்கம் நிறைந்த கடவுள். கடவுளுடைய பெயர் கருணை. அந்த கருணையுடைய பிரசனத்தில் இருக்கிறோம், ஆண்டோடைய பிரசனத்தில் இருக்கிறோம். பக்தியோடு பாடலாமா? கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணை உண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உயிர் தேழும் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உயிர் தேள் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்ப விழித்தீருந்தால் இந்த இரவில் காவல் உண்டு. எங்கள் இருதய அன்ப விழித்தீருந்தால் இந்த இரவில் காவல் உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நீலை பெறுமே. ஆனந்தம் நீலை பெறுமே, ஆனந்தம் நீலை பெறுமே. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிட்டேன். உன் கோலும் நெடுங்களையும் என்னை தீற்றும். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்கிற கடவுள். கடவுள் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், கரிசனை உள்ளவர். நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும் நம்ம ஒருவரை மன்னிக்க இந்த தெய்வன் காத்திருக்கிறார். இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நீங்கள் இருக்கிற இடத்திலே கண்ணீரோடு வாஞ்சியோடு இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து செபியுங்கள். நற்கருணை ஆண்டவரிடம் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். இதோ தன்னுடைய இதயத்தை திறந்து காட்டி, என் மகனே, என் மகளே, நீ வா, நீ வேணும், என் உன் ஆத்தும வேணும். கடவுள் பாவத்தை வெறுக்கிறாரே தவிர பாவிகளை எந்த ஒரு சூழ்நிலையில் வெறுப்பதே கிடையாது. கடவுள் அன்புள்ளவர், கருணை உள்ளவர், கரிசனை உள்ள நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர். இதோ நம்மை மன்னிக்க காத்திருக்கிறார். இதோ நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க காத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமான நாளிலே
குடும்பமாக நம்முடைய வீட்டிலே அமர்ந்திருக்கிற இந்த வேளையிலே நீங்கள் எங்கிருந்தாலும் எங்கு அமர்ந்திருந்தாலும் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. ஆவியிலே புது வாழ்வு வாழுங்க. இது இந்த நிந்தை பரிகார ஜபத்தை சொல்லுகிற பொழுது ஒரு சொட்டு கண்ணீரோடு இந்த நிந்தை பரிகார ஜபத்தை சொல்லுங்க. உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபரையும் ஒப்புக் கொடுங்க. கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உங்களுடைய பாவ வாழ்க்கை, கரபடைந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய தவறு யாருக்குமே தெரியாது. கடவுளுக்கு தெரியும் நம்ம யாரு. நம்ம யாரை வேணாலும் ஏமாத்தலாம். கடவுள் நாம் ஏமாத்தவே முடியாது. ஆண்டவர் இருக்கிறார், நம்ம ஊரையும் பார்த்து கொண்டிருக்கிறார், அக்கறையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். இதனால சொல்லுகிறார், நீ வேணும், உன் குடும்பம் எனக்கு வேணும், உன் ஆத்ம வேணும், உன் குடும்பத்துடைய ஆத்மம் எனக்கு வேணும். நீ தயாரா? வா, இருட்ட வா, முட்டி போடு, கண்ணீரோடு ஜெபி, வாஞ்சியோடு ஜெபி. தேவன் அழைக்கிறார். குடும்பத்தோடு இந்த நிந்தை பரிகார ஜபத்தை சொல்லுகிற பொழுது இயேசுவின் திரு இருதய நாளிலே தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து தன்னுடைய இதயத்திலே நம்மை அரவணைக்கிறார். இயேசுவின் அந்த காருண்ய அன்பை நாம் இந்த நேரத்தில் அனுபவிக்க இருக்கிறோம். இந்த நேரம் அபிஷேகத்தின் நேரம். குடும்பமாக முழந்தால் பண்ணிட்டு இந்த ஜபத்தை நான் சொல்லுகிற பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் உள்வாங்கி கண்ணீரோடு ஜெபிங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் உங்களை தொடுவார். இந்த நிந்தை பிரகார ஜெபத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய இரு கரங்களை எடுத்து அந்த இரு கரங்களையும் இதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இதயம் ஆண்டவர் வாழக்கூடிய ஆலயம். முதல்ல இந்த ஆலயத்தை தூய்மையா பரிசுத்தமா நம்ம வச்சிருக்கிறோமா? ஆண்டவருக்கு பிடிச்சமான பிள்ளைகளான வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? கடவுளுக்கு பிடித்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுக்கு எதிராக நான் வாழ்ந்தது திருடங்கள், எத்தனையோ வாய்ப்புகள். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அருளுக்கு மேல் அருள், ஆசிருக்கு மேல் ஆசிர், கடவுள் தந்த அந்த வாய்ப்புகளை, ஆசிரை நாம் நல்ல முறையிலே பயன்படுத்த தவறிய அந்த தருணங்கள். குடும்பமாக அமர்ந்து ஜெபிக்க நேரங்கள் கிடைத்தாலும் அந்த நேரத்தை நாம் தொலைக்காட்சி பெட்டி, அலைபேசி, ஊடகங்கள், இன்டர்நெட், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று சொல்லி நம்முடைய நேரத்தை நான் அதிலே செலவிட்டிருக்கிறோம். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கடவுளுக்கு கொடுக்காம வாழ்ந்திருக்கிறோம். அந்த தருணங்கள், அந்த நேரங்கள் 10 கட்டளைகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்கள். உனக்கு கர்த்தாவான கடவுள் நானே, என்னை தவிர வேற எந்த கடவுளை தேடி செல்லாத, வணங்காத, நமக்கு என்று ஒரு சில பொய்யான தெய்வங்களை வகுத்து விட்டு உண்மையான கடவுளை நாம் தூக்கி எறிந்த அந்த தருணங்கள். ஜெபிக்க வேண்டிய நேரங்களில் ஜெபிக்காமல் நாம் ஒரு அலட்சியமாக இருந்த தருணங்கள். குடும்ப வாழ்விலே ஒருவர் மற்றவரை நாம் ஏற்றுக்கொள்ள தவறிய தருணங்கள். பொய் சொல்லியிருக்கிறோம், களவு செஞ்சிருக்கிறோம், கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத தவறுகளை திருப்பி செஞ்சு ஆண்டவருடைய அருளிலிருந்து நாம் விலகி செஞ்சிருக்கிறோம். அந்த தருணங்கள். குடும்ப வாழ்வில் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கிறோம். பேரளவில் கணவனாக, மனைவியாக, பிள்ளையாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஒரு ஊதாரித்தனமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஊதாரித்தனமான குடும்பமா நாம் வாழ்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அருள ஆசிர வீணாக்கி இருக்கிறார். அந்த தருணங்கள். குடும்ப வாழ்க்கையில ஒருவர் மற்றவங்க சந்தேகப்பட்டிருக்கா, தேவையில்லாத சந்தேகம் நோயினால நாம் நம்முடைய குடும்பம் நடுத்தருக்கு வர நாமே காரணமாக இருந்திருக்கிறோம். அந்த தருணங்கள், அந்த நேரங்கள். இந்த நேரம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிற நேரம். பக்தியோடு குடும்பத்தோடு சேர்ந்து இந்த நிந்தை பரிகார ஜெபத்தை நாம் சொல்லி ஜெபிக்கலாமா? இயேசுவின் திரு இதயத்துக்கு நிந்தை பரிகார ஜெபம். மனித இனத்தின் மீது உமக்குள்ள அளவற்ற அன்புக்கு கைமாறாக மிகுந்த மருதியும் அலட்சியமும் நிந்தையுமே அடைய பெறுகின்ற இனிய இயேசுவே,
உமது அன்பான இதயம் எல்லா இடங்களிலும் பெறுகின்ற மறதி நிந்தைகளை எல்லாம் சிறப்பான வழிபாட்டு முயற்சியால் பரிகரிக்க விரும்பி உமது பீடத்தின் முன்பாக பணிந்து வணங்குகிறோம். நீரடையும் இத்தகைய கொடிய அவமான செயல்களுக்கு நாங்களும் காரணமாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அவற்றை முழுமனதோடு வெறுத்து ஒருக்கும் எங்களை மன்னிக்குமாறு பணிவோடு உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் திருமுழுக்கு வாக்குறுதிகளை மீறி உமது சட்டத்தின் இனிய நுகத்தை உதறிவிட்டவர்களின் பாவங்களுக்காகவும் உளமாற பரிகார முயற்சி செய்ய தயாராக இருக்கிறோம் என உறுதி கூறுகிறோம். உமக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அருவருப்புக்குரிய நிந்தை ஒவ்வொன்றுக்கும் பரிகாரம் செய்யப்போது தீர்மானித்திருக்கிறோம். அடக்கமற்ற உடையாலும் செயல்களினாலும் கிறிஸ்தவ இயல்புக்கு எதிராக செய்த கணக்கற்ற பாவங்களுக்காகவும் மாசற்றவர்களை தவறு செய்ய தூண்டிய முறையற்ற துர்மாதிரிகளுக்காகவும் ஞாயிறு கடந்திரு நாட்களை அடிக்கடி மீறியதற்காகவும் உமக்கும் உம் புனிதர்களுக்கு விரோதமாக சொன்ன நிந்தைகளுக்காகவும் பரிகாரம் செய்ய தீர்மானித்திருக்கின்றோம். உலகத்திலும் உம் பிரதிநிதியாகிய பாப்பரசருக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் செய்யப்படுகின்ற அவமானங்களுக்காகவும் உமது அன்பின் தேவ நற்கருணையை மனம் பொருந்தி அலட்சியத்தாலும் நிந்திகளாலும் பங்கப்படுத்தியதற்காகவும் இறுதியாக நீ நிரூபிய திருச்சபையின் உரிமைகளையும் போதக அதிகாரங்களையும் எதிர்த்து நிற்கும் மக்களின் முறையற்ற செயல்களுக்காகவும் பரிகாரம் செய்ய விரும்புகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, இத்தகைய நிந்தைகளுக்கெல்லாம் எங்கள் இரத்தத்தால் ஈடு செய்ய முடிந்தால் நலமாக இருக்கும். உமது இறையும் ஆட்சிக்கு நேர்ந்த இழிவுகளுக்கெல்லாம் பரிகாரமாக இன்று வாழும் தந்தைக்கு நீர் சிலுவையில் ஒப்பு கொடுத்து நாள்தோறும் எங்கள் பீடங்களில் புதுப்பித்துக் கொண்டிருக்கும் பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் கன்னி தாயும் எல்லா புனிதர்களும் உலகில் உள்ள எல்லா பக்தர்களும் செய்ய பரிகார செயலோடு ஒன்றித்து அப்பலியை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது அளவற்ற அன்பியை அலட்சியம் செய்தமைக்காகவும் கடந்த காலத்தில் நாங்களும் பிறரும் செய்த பாவங்களுக்காகவும் உமது அருள் துணையோடு எங்களால் இயன்றவரை பரிகாரம் செய்வதாக முழு மனதோடு உறுதி கூறுகிறோம். இனி நாங்கள் விசுவாசத்தில் தளராமல் தூயவளாய் வாழ்ந்து நற்செய்தி கட்டளைகளையும் குறிப்பாக பிறன்பு கட்டளைகளையும் பின்பற்றி வருவோம். பிறர் உமக்கு துரோகம் புரியாதபடி எங்களால் இயன்றவரை தடுக்கவும் பலர் உம்மை பின்பற்றும்படி எங்களால் இயன்றவரை முயலவும் வாக்களிக்கின்றோம். அன்பு மிகுந்த இயேசுவே, பரிகாரத்திற்கு எங்கள் மாதிரியாயிருக்கிற புனித கன்னிமரியாள் வழியாக நாங்கள் செய்யும் பரிகார முயற்சியாக மனநிறைவோடு அளிக்கும் இக்காணிக்கை ஏற்றலும் தந்தையோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்று வாழ்ந்து நீர் ஆட்சி செய்யும் விண்ணக வீட்டிற்கு நாங்கள் அனைவரும் ஒரு நாள் வந்து சேரும்படி எங்களுக்கு என்றும் நிலைக்கும் வரத்தை தந்து எங்கள் கடமையிலும் உமக்கு செலுத்த வேண்டிய ஊழியத்திலும் இறக்கும் வரை நாங்கள் தவறாமல் இருக்குமாறு செய்திருளும். ஆமீன். ஊதாரி மைந்தன் நான் தான் ஐயா, மனமாற வந்தேன் ஏற்பாயையா, என் தேவனே என் ஜீவனே நற்கருணை நாதரே ஏசையா, நீ மட்டும் போதுமே. கண்மூடி தூங்கினேன், உறக்கம் இல்லை. உலகத்தின் சுகங்களில் அமைதி இல்லை, குடும்பத்தின் உறவிலே உண்மை இல்லை, நெருங்கிய நட்பிலே புரிதல் இல்லை. அழுதேன் அழுதேன் உணர்ந்தேன் ஏற்பாயே. இது இந்த நேரம் நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் தூய இதயத்தில், இயேசுவின் இதய அன்புல, இதய அன்பராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நேரம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுகிற நேரம், நற்கருணை ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொடுகிற நேரம், பக்தியோடு நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு ஜெபிக்கலாமா?
ஐயா நீ மட்டும் போதுமே. கண்மூடி தூங்கினேன், உறக்கவில்லை. உலகத்தின் சுகங்களில் அமைதி இல்லை, குடும்பத்தின் உறவிலே உண்மை இல்லை, நெருங்கிய நட்பிலும் புரிதல் இல்லை. அழுதேன் அழுதேன் உணர்ந்தேன் கீப்பாயே. பழுவில் சோர்ந்து போனேன், கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனேன், உடல்நலம் குன்றியே வருந்தி போனேன், தினம் தினம் தனிமையில் நொறுங்கி போனேன். வேதனை வேதனை தீப்பாயே என் தெய்வமே, நற்கருணை நாதரே, நற்கருணை ஆண்டவரை பாருங்க, பக்தியோடு பாடுவோம். பணம்தான் பிரிதென்று குணமாறினேன், பதவிகள் உயர்வென்று தடம் மீறினேன், உன் அன்பை உதறியே தூரச் சென்றேன், உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன், விரக்தி விரக்தி உணர்ந்தேன் அனைத்தாயே. இதோ நற்கருணை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். சொல்லுவோம், ஊதாரி மைந்தனாய் வாழ்ந்துட்டு இருக்கிற என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. காட்சியோடு ஜெபிக்கலாமா, கண்ணீரோடு ஜெபிக்கலாமா? பணம்தான் பெரிதென்று குணமாறினேன், பதவிகள் உயர்வென்று தடம் மீறினேன், பணம்தான் பெரிதென்று குணமாறினேன், பதவிகள் உயர்வென்று தடமாறினேன், உன் அன்பை உதறிய கூறச் சென்றேன், உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன், உன் அன்பை உதறிய கூற சென்றேன், உன் பாசம் புரியாது தொலைந்து நின்றேன். விரக்தி விரக்தி உணர்ந்தே அனைத்தாயே, விரக்தி விரக்தி
போனேன், கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனேன், உடனளவு குன்றியே வருந்தி போனேன், தினம் தினம் தனிமையில் நொறுங்கி போனேன். வேதனை வேதனை தீர்ப்பாயே என் தெய்வமே. இதோ நற்கண்ணை ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். இதோ இந்த ஊரடங்கு நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பொருளாதார நெருக்கடியோடு கஷ்டப்படுகிற நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். வேலை பழுவிலே சோர்ந்து போனே, கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனே. வேலை பழுவிலே சோர்ந்து போனே, கடன் தொல்லை கஷ்டத்தில் உடைந்து போனே. உடல் நலம் குன்றியே வருந்தி போனே, தினம் தினம் தனிமையில் நொறுங்கி போனே. உடல் நலம் குன்றியே வருந்தி போனே, தினம் தினம் தனிமையில் நொறுங்கி போனே. வேதனை வேதனை தீர்ப்பாயே தெய்வமே. வேதனை வேதனை தீர்ப்பாயே தெய்வமே. நேற்றுள்ள எதுவும் இன்று இல்லை, உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை. ஆதாரம் நீதானே நம்பி வந்தேன், அம்மை அப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டேன். போதுமே இயேசுவே, நிரந்தரம் நீதானே. இந்த தேவன் தான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரம். வாஞ்சையோடு பக்தியோடு ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லலாமா? நீங்க மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லலாமா? கண்ணீரோடு பாடுவோம், கண்ணீரோடு பாடுவோம். நீட்டுள்ள எதுவும் இன்று இல்லை, உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை. நீட்டுள்ள எதுவும் இன்று இல்லை, உலகிலே நிரந்தரம் எதுவும் இல்லை. ஆதாரம் நீதானே நம்பி வந்தேன், அம்மை அப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டேன். ஆதாரம் நீதானே நம்பி வந்தேன், நம்மையப்பன் நீ மட்டும் உணர்ந்து கொண்டேன். போதுமே இயேசுவே, நிரந்தரம் நீதானே. போதுமே இயேசுவே, நிரந்தரம் நீதானே. ஊதாரி மைந்தன் நான் தானையா, மனம் மாற வந்தேன் ஏற்பாயையா. ஊதாரி மைந்தன் நான் தானையா, மனம் மாற வந்தேன் ஏற்பாயையா. என் தேவனே என் ஜீவனே, நற்கருணை நாதரே. என் தேவனே என் ஜீவனே, நற்கருணை நாதரே. ஊதாரி மைந்தன் நான் தான் ஐயா, மனமாற வந்தேன் நீட்பாயையா. என் தேவனே என் ஜீவனே, நற்கருணை நாதரே என்று நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீரோடு ஜெபித்தாம். இதோ நம் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த தேவனை பாருங்க அன்புக்குள்ளே, இயேசுவின் காருண்ய அன்புல
இயேசுவின் இதே அன்புல, இயேசுவின் தூய அன்புல நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த நாளிலே மிக சிறப்பான விதத்திலே இயேசுவின் திரு இதயத்திலே நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பங்கை, நாம் வாழ்கிற நம்முடைய பகுதியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற இந்த வேளையிலே இன்று மிக சிறப்பான விதத்திலே கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 60 நாட்கள் இன்றோடு நாம் இந்த நாளை ஆரம்பித்து 1 மணி நேரம் நற்கருணை ஆராதனை ஆரம்பித்து இன்றோடு 60 நாட்கள் முடிவடைகிறது. ஒவ்வொரு நாளும் சக்தி வாய்ந்த இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லி வாஞ்சியோடு ஜெபித்து இருக்கிறோம். அன்புக்குரியவளே, இறை இறக்க ஞாயிறு அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த சிறப்பு வழிபாடு இன்று நாம் இயேசுவின் தூய, இயேசுவின் திரு இருதய இந்த பெருவிழா நாளிலே வல்லமையோடு இந்த ஜெபத்தை நாம் சொல்லி ஜெபிக்க இருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இந்த நாளில் நாம் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய நாட்டிற்காக, குறிப்பாக நாம் வாழ்கிற நம்முடைய பகுதிகளுக்காக, சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களிலே முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு நாம் அத்தனை பேருமே நம்முடைய வீடுகளிலே நாம் அமர்ந்து இந்த நாளிலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மட்டும் தமிழ்நாட்டிலே 2000க்கு மேற்பட்டவர்கள் இந்த கொரோனா தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய வேளையிலே நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து, நம்முடைய அரசு சொல்லுவது போல நாம் கேட்டு பொறுப்புள்ள ஒரு குடிமக்களாக வாழ பயணிக்க சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நாம் இருக்கிற பகுதிகளை தொடட்டும். இந்த திருதி ஆண்டவர் நாம் இருக்கிற அந்த இடத்தை தொடட்டும், ஆஸ்வதிக்கட்டும். வல்லமை செயலாற்ற வரக்கூடிய நாட்கள்ல மக்கள் சுகமாகி இந்த 12 நாட்களுமே நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து நாம் செயல்பட சிறப்பாக வேண்டுவோம். எனவே இந்த 10 மணியை இந்த விடுதலை ஜெபமாலை நாம் சொல்லுகிற பொழுது, அன்பானவர்களே, சென்னையிலே இந்த தொற்றுநோய்க்கு உள்ளாகி இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் சிறப்பாக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே நீங்கள் இருக்கிற இடத்துல பக்தியோடு வாஞ்சியோடு ஜெபியுங்கள். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி வாழ்வுள்ள தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு.
இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து இன்று விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் மாட்சி இருப்பதாக. ஆமென். இயேசு கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுதலை தருகிறார். நிச்சயம் உலக மக்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்களை இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவே எங்கள் வேண்டுதலை கேட்டருளும்.
இயேசுவே எங்களை காப்பாற்றும். இயேசுவே உலக மக்களை கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து விடுவித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் ஆட்சி இருப்பதாக. ஆமென். அனைவரும் இணைந்து சொல்வோம். ஓ பரிசுத்த ஆவியே, உலக மக்கள் அனைவரும் கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாக்கப்படவும், நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்ட மக்கள் சுகம் பெறவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒவ்வொருவர் மேலும் கொடுங்காற்றாய் வீசி மனித குலம் பாதுகாக்கப்பட ஜெபிக்கின்றோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்களும் உலகில் உள்ள அனைத்து மக்களும் செய்த பாவங்களுக்காகவும் உம்மிடம் மன்னிப்பை மன்றாடுகின்றோம். உம்முடைய ஆற்றல், பாதுகாப்பு, குணப்படுத்துதல் வல்லமையாய் வெளிப்படவும், உமது புதுமைகளையும் அற்புதங்களையும் இந்த விடுதலை ஜெபமாலை மூலமாக என்னையும் என் குடும்பத்தையும் உலக மக்களையும் உயிருள்ள சாட்சிகளாக மாற செய்தருளும். ஆமென். அல்லேலூயா. மாரநாதா. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் எந்தன் உடல் பொருள் ஆவி புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. எந்தன் பணியும் வளர்ச்சிகளும் எந்தன் பதவியும் பயிற்சிகளும் எந்தன் பணியும் பயிற்சிகளும் எந்தன் பதவியும் வளர்ச்சிகளும் எந்தன் படைப்பும் ஆவிகளும் எந்தன் படைப்பும் ஆய்வுகளும் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்கா
அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆண்டவருடைய இறுதி ஆசிரை பக்தியோடு பெற்றுக்கொள்வோம். மாண்பியர் கீதத்தை பாடுவோம். மாண்புயருவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் புனித ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். இனியனல் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவுகளுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய் தொடர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக என்னோடும் தூய ஆவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். அருட்திரு தேவ தேவன் போற்றி. அவர் தம் திரு நாமம் போற்றி. அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி. அவர் தம் திரு அன்பே போற்றி. அருட்திரு தூய ஆவி போற்றி. அவர் தம் திரு ஞானம் போற்றி. அருட்திரு அன்னை மரியாள் போற்றி. அவள் தம் திரு தூய்மை போற்றி. அருட்திரு சூசை முனியும் போற்றி. அவர் தம் திரு வாய்மை போற்றி. அருட்திரு தூதர் அமரர் போற்றி. அவர் தம் திரு சேவை போற்றி. அருட்திரு தேவ தேவன் போற்றி. அவர் தம் திரு நாமம் போற்றி.
அருட்திரு